அண்டார்டிகால ஒரு புது வகையான உயிரினத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது, அது ஒரு ஆபத்தான ஏலியன் சொல்லி. அந்த ஏலியன் மனுஷங்கக்குள்ள போயிட்டு ஒரு ஒட்டுண்ணியா வாழ்ந்து அவங்கள சாகடிக்குது. இதுக்கப்புறம் இந்த ஏலியன் கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா? கடைசியா அந்த ஏலியன அடிக்க முடிஞ்சுதா இல்லையா? அப்படின்ற ஒரு பரபரப்பான கதைய சொல்லக்கூடிய படம் தான் 2011ல ரிலீஸ் ஆன தி திங். இந்த படத்தோட முழு கதைய இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி டிஃபரண்டான மூவிஸ பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். ஸ்டார்ட்டிங் சீன்ல அண்டார்டிகால 1982ஆம் ஆண்டு ஒரு வண்டியில 3 பேர் எதையோ தேடி போயிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த பனி வந்து பிளவாகி அவங்க கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விழுந்துட்டு இருக்கும்போது பாதியிலே போயிட்டு அந்த கார் ஸ்ட்ரக் ஆகிடுது. அப்புறம் தான் அவங்க அந்த கார் மூலிமா அந்த லைட்டில் பார்க்குறாங்க, கீழே ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இருக்குது. இதை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட அப்படியே கட் பண்ணிட்டு இந்த படத்தோட டைட்டில் கார்டை போடுறாங்க, தி திங். இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இறந்து போன உயிரினங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லலாம். அப்படி அவங்க இருக்கும்போது அவங்க பார்க்குறதுக்காக 2 பேர் வராங்க. அதில் ஒருத்தன் பேர் ஆடம், இன்னொருத்தன் பேர் சாண்டர். இவங்க 3 பேருமே ஆல்ரெடி தெரிஞ்சவங்க போல். ஸோ அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அண்டார்டிகாவில் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு புது வகையான உயிரினத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு டேலண்டடான ஆள் தேவை, அதனால தான் உங்களை கூப்பிட்ருக்கோம், நீங்கள் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ஏதோ ஒன்று சாதிச்சாகணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்குது. ஸோ அதுக்காக இந்த விஷயத்தில் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இப்போது அவங்க ஹெலிகாப்டரில் அந்த அண்டார்டிகாவுக்கும் போகிறாங்க. அந்த கார் நின்றுச்சுல அந்த இடத்துக்கு இவங்க தரையிறங்கிடுறாங்க. தரையிறங்கிட்டு அங்கே ஒரு ஆள் இருக்கான், அவன் பேர் தான் எட்வர்டு. அவன் 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அங்கே இருக்கிறதுல ஒருத்தன் கண்ணாடி போட்டவன், இன்னொருத்தவ பேர் ஜூலியட். இங்கே அந்த பனி பிளவு ஏற்பட்டு அந்த கார் மூலிமா ஒரு ஏலியன் ஷிப்பை கண்டுபிடிச்சாங்கல்ல, ஸோ அங்கே தான் நம்ம ஹீரோயினை இப்போ கூப்பிட்டு போகிறாங்க. அத பார்த்தோனே வாயடைச்சு போய் நிற்கிறாங்க நம்ம ஹீரோயின். இது 1,00,000 வருஷமா இங்கேயே தான் இருக்குது அப்படின்ற விஷயத்த எட்வர்ட் சொல்கிறான். அதை கேட்டுகிட்டே இவங்க ஆச்சரியத்தில் நிற்க, அப்போது இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி, நான் இன்னொரு விஷயம் காட்டுறேன்னு சொல்லிட்டு மேலே இன்னொரு விஷயத்தையும் போய் காட்டுறான். அது ஒரு ஸ்பெசிமன். ஸோ அந்த ஸ்பெசிமன் பனியால் உறைஞ்சி போயிருக்கு. இதை நம்ம அந்த பனியிலேருந்து வெடி எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்குறான். அது என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது, நம்ம எந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் வந்து என்னால் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு அங்கேயே தங்குறாங்க. அப்போது இதை எப்படி நம்ம வந்து வெடி எடுக்கலான்னு சொல்லி நிறைய பிளான்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க இருக்கிற இடத்துக்கு அந்த ஸ்பெசிமனை வெட்டி கொண்டு போகிறாங்க, வண்டியில் வச்சு கொண்டு போகிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல அந்த ஏலியன் ஸ்பெசிமனையும் வச்சிடுறாங்க. இப்போது அங்கே இருந்த சாண்டர் என்ன சொல்கிறான், இந்த ஸ்பெசிமனோட சாம்பிள்ஸ் எனக்கு வேணும், அதனால 3 சென்டிமீட்டருக்கு டெல் பண்ணி அந்த சாம்பிளை என்கிட்ட எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற டீம் கிட்ட கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோயின் தனியாக அவனை கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இது என்ன உயிரினனே தெரில, இதோட சாம்பிள்ஸை இப்படி எடுக்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் அதை எடுத்து தான் ஆவேன் அப்படின்ற மாதிரி சாண்டர் ஒரே காலாக இருக்கான். இப்போது அன்றைக்கி நைட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம சாண்டர் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு பிளட் செல்லை நான் இன்ன வரையும் பார்த்ததே கிடையாது, இது ஒரு புது வகையான உயிரினம் மாதிரி இருக்குது, நம்ம ஒரு புது உயிரினத்தை கண்டுபிடிச்சிட்டோம், இது ஒரு பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். எந்த நேரம் அங்கே இருந்த ஒரு ஆள் மட்டும் அந்த ஸ்பெசிமனை தனியாக போய் பார்க்குறான் பாருங்கள். அப்போ பின்னாடி இருந்து வந்த பீட்டர்ன்ற நபரே இவரை அப்படியே பயன்படுத்துகிறான். அதை பார்த்துட்டு இவன் திட்டி விட்டு அனுப்பிச்சி விட்டுறான். இப்போது இவங்க இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி போகும்போது அந்த பனியை உடச்சிக்கிட்டு அந்த ஏலியன் ஸ்பெசிமன் வெளியே வந்துட்டு இதை பார்த்து ஆச்சரியத்தில் இவன் அலறி அடிச்சுட்டு இங்கே வந்து எல்லாருக்கிட்டையுமே நடந்த விஷயத்த சொல்கிறான். இவங்களும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே அந்த ஏலியன் ஸ்பெசிமன் இல்லை. சரி, ஓகே, ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் அந்த ஏலியனை தேடுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. ஆனால் எது நடந்தாலுமே அந்த ஏலியனை கொன்னுடாதீங்க, இது ஒரு புது உயிரினம், இது மட்டும்தான் இருக்குது, ஸோ அதை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆளுக்கு ஒரு பக்கமாக போகிறாங்க. இப்போ தனித்தனியாக போய் தேடினாங்களே, அதில் 3 பேர் மட்டும் அந்த தப்பிச்சு போன ஏலியன் எதையோ ஒன்று இழுத்துட்டு போய் சாப்பிட்ருக்கு அப்படின்றத மட்டும் இவங்க நோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு குரூப்பில் 2 பேர் தேடிட்டு இருப்பானுங்க. அந்த 2 பேருமே அந்த ஏலியனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போது இது எல்லாத்தையும் சொல்லலான்னு போகும்போது அங்கே இருந்த ஒருத்தனோட நெஞ்சிலேயே வந்து அந்த ஏலியன் தவளையோட நாக்கு மாதிரி ஒன்று அப்படியே வெளியே விட்டு அவனை அப்படியே இழுத்துட்டு உள்ளே போகுது. இதை பார்த்து இன்னொருத்தனும் அங்கே ஓடி போய் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறான். அப்போ எல்லாரும் வந்து பார்த்தா அந்த ஏலியன் அவனை பிடிச்சி கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. இதை பார்த்து இவங்க இதை நம்ம உயிரோடலாம் விடக்கூடாது, கொன்று தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருக்க கன்னை வச்சு கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து சாண்டரு இதை சுடாதீங்க சுடாதீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் எதுவுமே கேட்காம அவனுங்க சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஏலியனும் அப்படியே மேலே போக ஆரம்பிக்குது. அப்போது அதை எரிச்சா தான் சாகடிக்க முடியுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெட்ரோல் கேனை அந்த பெட்ரோலை ஊற்றிட்டு அது மேலே தீயை பற்றி விட்டுறாங்க. அந்த இடமே கொழுந்துக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. அந்த நெருப்பில் அந்த ஏலியனுமே அந்த இடத்துல செத்து போயிடுதுங்க.
ஸோ இது நடந்து கொஞ்ச நேரத்தில் இவங்க எல்லாருமே இறந்து போன அந்த நபர் அவருடைய பேர் ஹென்ரிக்கு. ஸோ அவருக்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம சாண்டர் வந்துட்டு இந்த மாதிரி எதுக்காகடா ஏலியனை சுட்டிங்க, நான் தான் சுடக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யோ அது ஆட்கள் எல்லாத்தையுமே கொன்னுக்கிட்டு இருக்குதுயா, அதனால தான் நாங்கள் அப்படி அதில் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஏலியனை முழுசாக அழிச்சிடணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இப்போ அந்த எரிஞ்ச நிலையில் அந்த செத்துப்போன ஏலியன் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் அந்த ஏலியனை அறுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரு நண்டோட ஓடு மாதிரி அந்த ஏலியனோட வயிற்று பகுதியில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு பார்த்தா நம்ம ஹென்ரிக்கை முழுங்கியிருக்கும்ல, அப்போது அவனோட பாடி உள்ளே தான் இருக்குது. அவனுக்கு கையில் ஒரு பிளேட் வச்சுருப்பாங்க. அதாவது அவன் கை உடஞ்சி ஜாயின் பண்ணுறதுக்காக பிளேட் வச்சுருந்துருப்பாங்க போல். அந்த பிளேட்டு தனியாக கீழே வந்திருக்கு. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆச்சரியம், எப்படி அந்த பிளேட்டு மட்டும் தனியாக வந்துச்சுன்னு. அப்புறம் தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இந்த ஏலியன் என்ன பண்ணுது, ஒரு ஆளை முழுங்குச்சு அப்படின்னா அவங்களோட உடம்புக்குள்ளே அதோடைய செல்ஸை செலுத்தி அவங்களோட எலும்பு உடஞ்ச எலும்பாக இருந்தாலும் சரி அதை சரி பண்ணிடுது அப்படின்ற விஷயத்த அவங்க நோட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஹென்ரிக்கோட பாடியில் இருக்கிற சாம்பிள் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு ஆடம் கிட்ட இதை காட்டுறாங்க. ஆடம் இதை பார்க்குறான், அவனுக்கும் ஆச்சரியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏலியனோட செல்லை இந்த ஹென்ரிக்கோட செல்லோட மெர்ஜ் பண்ணியிருக்கோம்ல, அப்படி பண்ணும்போது அவனோட செல்லாகவே அது வந்து அதோடைய செல்லை மாற்றிக்கிறது. இது எல்லாமே புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. இப்போது ஹென்ரிக் கூட இன்னொருத்தர் இருந்திருப்பான்ல, அவனுக்கு உடம்பு முடியாமல் இருக்கு போல். அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டரில் ஏற்றுறாங்க. ஹெலிகாப்டரும் கிளம்பிடுது. இப்போ ஹீரோயின் பாத்ரூமில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, ரத்தக்கரையில் பல்லெல்லாம் கீழே விழுந்திருக்கு. அதை பார்த்துட்டு ஆச்சரியமாக இன்னொரு பக்கம் போய் பார்க்க அங்கே அந்த ரூம் ஃபுல்லாகவே ரத்தமாக இருக்குது. இப்போ தான் நோட் பண்ணுறாங்க, அந்த ஹென்ரிக் கூட இருந்த ஒரு நபர் இருக்கார்ல, அவருக்கும் அந்த ஏலியன் அஃபெக்ட் பண்ணியிருக்கு போல். ஸோ ஓடி போயிட்டு அந்த ஹெலிகாப்டரில் இருக்கவங்கக்கிட்ட கத்துறாங்க, இந்த மாதிரி ஹெலிகாப்டர் கீழே இருக்குங்க, அவனுக்குள்ளே ஏலியன் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணதுனால இவங்க சொல்கிறது எதுவுமே கேட்கல. இப்போது உள்ளே கூட்டு போயிட்டு இருந்தாங்கல்ல, அவனுக்குள்ளே இருக்கிற ஏலியன் வெளியே வந்து அங்கே இருக்கிற எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஹெலிகாப்டரும் இப்போது தடுமாறி அப்படியே அந்த மலைங்களுக்கு நடுவில் போய் விழுந்துடுது. இங்கே இருக்கவங்க அங்கே இருக்கிற அந்த ஹெலிகாப்டரில் இருக்கவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் யாருமே பேசுகிற மாதிரி தெரியலைங்க. ஸோ உயிரோடு இருக்காங்களா இல்லையானே தெரியல. போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணி அங்கே காப்பாற்ற சொல்ல முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதாவது இவங்க பாத்ரூமில் அந்த ரத்தக்கரையுள்ள பல்ல பார்த்துருப்பாங்களே, அது மட்டும் இல்லாமல் குளிக்கிற அறையில் நான் நிறையவே ரத்தத்தை பார்த்தேன். ஸோ இது மூலிமா அந்த ஏலியன் அவன்கிட்ட மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தரோட உடம்புலையுமே இருக்குது. அந்த ஏலியன் அதோடைய செல்லை மனுஷங்களோட செல் கூட மெர்ஜ் பண்ணி அது மனுஷங்களில் ஒருத்தராகவே மாறிடுது. ஸோ இப்போது நமக்குள்ளே யாரோ ஒருத்தர் அந்த ஏலியனாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போது இதை கேட்ட எல்லாருமே இங்கேருந்து நம்ம போகிறது தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இங்கேருந்து யாரும் போகக்கூடாது, யார் ஏலியன்றது தெரியாமலே நம்ம போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஜூலியட்டுன்னு ஒரு பொண்ணு இருப்பாள். ஸோ அவள் நம்ம ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லாரோட கார் சாவியுமே நம்ம தனியாக எடுத்துடலாம், அப்போ தான் அவங்க போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிளானை சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் சரின்ட்டு அதை எடுக்கலான்னு போகும்போது பின்னாடி அந்த ஜூலியட்டு அந்த ஏலியனாக மாறுறா பாருங்க. இப்போ அதை கவனிச்சுட்டு, அடி பாவி நீ தான் அந்த ஏலியனா, இதுக்காக தான் என்னை தனியாக கூப்பிட்டு வந்தியான்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறாங்க. அது நம்ம ஹீரோயினை துரத்திக்கிட்டே வந்துட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த கண்ணாடி போட்ட நபர் குறுக்க வந்ததுனால அவர் அந்த ஏலியன் பிடிச்சிக்குது, ரூமையும் அடைச்சி வச்சிடுறாங்க. அந்த ஏலியன் அவனை கூட்டு சாகடிச்சிட்டு இருக்கு. இந்த நேரம் அது வெளியே வருது பாருங்கள். அப்போது இங்கே இருக்கிறவன் என்ன பண்ணுறான், இதை எரிச்சாதான் நம்மளால் சாகடிக்க முடியும்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக எரிக்க ஆரம்பிக்க அதுவும் எரிஞ்சு செத்து போயிடுது. இதுக்கப்புறம் அது கடிச்சதில் அந்த கண்ணாடிக்காரன், ஸோ அது அவனையும் இந்த ஏலியனையுமே வெளியே கொண்டு போய் எரித்து சாம்பலாக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கேருந்து யாருமே காரில் தப்பிச்சு போகக்கூடாது, அதனால சாவி எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆடமும் சொல்லிடுறான். இங்கே எத்தனை பேர் ஏலியனாக இருக்கோன்னு நமக்கே தெரியாது. ஸோ அதனால எல்லாரோடைய பிளட் சாம்பிள்ஸையும் நான் செக் பண்ணி ஆகணும், செக் பண்ண பிறகு தான் இங்கேருந்து எல்லாருமே போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆடம் சொல்கிறான். இது மட்டும் இல்லாமல் அந்த ஹெலிகாப்டரில் 3 பேர் கூட போயிருப்பாங்கல்ல, அதில் ஒருத்தர் மட்டும் ஏலியனாக மாறியிருப்பான். மீதி 2 பேர் அங்கேருந்து தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் பூரா உயிரோட வந்தீங்க அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கவங்க நினைக்கிறானுங்க. ஆனால் அவனுங்களும் ஏலியனாக இருக்கலாம்ல. ஸோ என்ன இருந்தாலும் சரி, பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது தெரிஞ்சு போயிடும் அப்படின்றதுனால அவங்க அமைதியாக இருக்காங்க. இப்போது எல்லாரோட பிளட் சாம்பிள்ஸையும் எடுத்து நம்ம ஆடம் உட்காந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்கான். அந்த நேரம் அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே எரிஞ்சு போயிடுது. இதை யாரோ இங்கே இருக்கிற நபர் தான் இந்த ரூமை கொளுத்தி விட்ருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஆடம் இங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு பிளானை சொல்கிறான். இங்கே இருக்கிறதுல யார் ஏலியன்றதை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது ஏலியனால் எல்லா பிளட் செல்ஸையுமே வந்து புதுப்பிக்க முடியும், ஆனால் நம்ம மனுஷங்களோட பற்களை வந்து அதால் புதுப்பிக்க முடியாது. ஸோ அதனால் இங்கே இருக்கிறதுல யாருக்கு 4-5 பல்லாவது போயிருக்கோ அவங்க தான் உண்மையிலே ஒரு ஏலியன் அப்படின்றத சொல்கிறான். இப்போ ஒவ்வொருத்தரோட பல்லையும் செக் பண்ணிகிட்டு இருக்கான்.
எல்லாரையும் செக் பண்ணி பார்த்ததுல, இங்க இருக்கிறதுல யாருமே ஏலியன் கிடையாது அப்படின்றத உறுதி பண்ணிக்கிறாங்க. ஆனா, அங்க 2 பேர் மட்டும் மிஸ்ஸிங். அந்த ஹெலிகாப்டர்லேருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்கல்ல, அந்த 2 பேர் மட்டும் இங்க இல்ல. ஸோ, அவங்கள தேடி போங்கன்னு சொல்லி 2 பேர அனுப்பி விடுறாங்க. அந்த 2 பேருமே எரிக்கிறதுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்டையும் எடுத்துட்டு தான் போறாங்க. போயி அவங்க 2 பேருமே ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தா, அவங்க 2 பேருமே அங்க இல்ல. ஸோ, அப்போ அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, இவங்க 2 பேருமே அந்த ஏலியனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இது எல்லாத்தையுமே இவங்க கிட்ட சொல்லிட்டு, இந்த இடத்துல தான் அவனுங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போதே அந்த 2 பேரையுமே பார்த்துடுறாங்க. ஆனா, அவனுங்க கையில கன் எடுத்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, அவனுங்க தான் ஏலியன் போட்டு எறிங்கடா அப்படின்ற மாரி சொல்ல, அப்போ அவனுங்க இங்க இருக்கிற பீட்டர்ன்ற நபர சுட்டு கொன்னுடுறானுங்க. அவங்க ஷூட் பண்ணதுல இவங்க வச்சிருக்கிற அந்த கேஸ் சிலிண்டர்ல ஓட்டையாகி அந்த இடமே வெடிச்சு சிதறுது. அந்த வெடிச்சு சிதறுனதுல அந்த 2 பேருமே தப்பிச்சு போயிட்டாங்க. அங்க எட்வர்டுன்னு சொல்லி ஒருத்தன் இருப்பான். அவன் கீழ விழுந்து கிடக்கான். சரி அவனை ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி இவங்க 2 பேரும் தூக்கிட்டு வரானுங்க. அப்போதான் அவனோட கை நீளமா வரத கவனிக்கிறாங்க. அந்த கை அந்த ஏலியனோட கை தான். அப்படியே அந்த ஏலியன் பக்கத்துல இருக்கிற நபர புடிச்சு சாப்பிட்டு கொல்ல ஆரம்பிக்குது. அவ்வளோதான். இப்போ அவனும் ஏலியனா மாறிட்டு இருக்கான். எட்வர்டும் ஏலியனா மாறிட்டான். ஸோ, அவன் அங்க இருக்கிற 2 பேரையுமே கொன்னுடுறான். இதுக்கப்புறம் அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்த்த அந்த ஆடமையும், கருப்பனையும் அது போட்டு தள்ளிருது. இப்போ மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோயின், கார்ட்டர், அப்புறம் சாண்டர். இந்த 3 பேர் மட்டும் தான் மீதி இருக்காங்க. மீதி எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த எட்வர்ட் உடம்புக்குள்ள இருக்கிற ஏலியன் மிகப்பெரிய ஏலியனா மாறி இங்க இருக்கிற கார்ட்டரை அட்டாக் பண்ண வருது. அப்போ ஹீரோயின் கையில இருக்கிற அந்த ஃபயர் எக்யூப்மெண்ட்டை வச்சு அதை மிரட்டுறாங்க. அதை எரிக்க பார்க்குறாங்க. ஆனா அது அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுது. அப்புறம் போற வழியில இருக்கிற எல்லா ஏலியனையுமே நம்ம ஹீரோயினும், கார்ட்டரும் சேர்ந்து எரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. கடைசியா அந்த எட்வர்டோட உடம்புல இருந்த மிகப்பெரிய ஏலியன் இருக்கும்ல, அந்த ஏலியனுமே எரிச்சு சாகடிச்சிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல சாண்டர் மட்டும் கார் எடுத்துட்டு தனியா போறத இவங்க பார்க்குறாங்க. அவன் எங்க போறான்னு பார்த்தீங்கன்னா, மொதல் சீன்ல ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த ஸ்பேஸ்ஷிப் இருக்கிற இடத்துக்கு அவன் போயிட்டுருக்கான். இவங்களும் அவனுக்கு பின்னாடியே துரத்திட்டு போயிருக்காங்க. இப்போ அங்க 1,00,000 வருஷமா ஆஃப்ல இருந்த அந்த ஸ்பேஸ்ஷிப்பு ஆன் ஆகி வெளிய வர ஆரம்பிக்குது. அந்த நேரம் நம்ம ஹீரோயின் தவறி அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ள விழுந்துடுறாங்க. இப்போ நம்ம கார்ட்டரு ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஸ்பேஸ்ஷிப்க்கு இன்னொரு வழியா கீழே இறங்கி போறான். உள்ள பார்த்தா வித்தியாசமான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கு. நம்ம ஹீரோயினும் பயந்து போய் பார்த்துட்டு நிக்க, அப்போ ஹீரோயின் பின்னாடி முழுசா ஏலியனாக மாறின சாண்டர் வந்து நிற்கிறான். அவனை பார்த்துட்டு இவங்க அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அவனும் பின்னாடியே துரத்திட்டு வரான். அப்போது அங்கே ஒரு இடத்துல ஒரு கிரானைட் இருக்கிறத பார்த்துட்டு அந்த கிரானைட்டை கையில் எடுத்துடுறாங்க நம்ம ஹீரோயின். இவனும் சும்மா விடுற மாதிரி தெரியலங்க. நம்ம ஹீரோயினை போட்டு இப்போது கடிக்க வரான். அந்த நேரம் அவனோட வாயிலே அந்த கிரானைட்டை போட்டு விட்டுறாங்க. அந்த கிரானைட்டும் வெடிச்சு அந்த சாண்டர் அந்த இடத்துல வெடிச்சு சிதறான். கரெக்டாக அந்த நேரம் கார்ட்டரும் உள்ளே வர அவனை கூட்டிக்கிட்டு 2 பேருமே ஸ்பேஸ்ஷிப்பை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ வெளியே வந்தது நம்ம ஹீரோயினும் கார்ட்டர் மட்டும்தான். உயிரோட தப்பிச்சது இவங்க மட்டும்தான் பார்த்தா, அந்த கார்ட்டருமே அந்த ஏலியனால் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. என்னை மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி தெரியல, நீ மற்றவங்களுக்கு ஆபத்தாக இருக்கக்கூடாது, அதனால நான் உன்னை எரிச்சிடுறேன்னு சொல்லி காருக்குள்ளே வச்சு நம்ம கார்ட்டரையுமே ஹீரோயின் எரிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மட்டும்தான் அங்கேருந்து தப்பிக்கிற ஒரே ஆள். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அண்டார்டிகால காட்டுறாங்க. ரெஸ்கியூ டீமும் அங்கே வந்துருச்சு போல. அதாவது ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். லார்ஸ்ன்ற ஒரு நபரும் அவர் கூட இருக்கிற நாயுமே இங்கே காணாமல் போயிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கும். ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்காகவும் நம்ம ஹீரோயின் இந்த டீமை காப்பாற்றுறதுக்காகவும் இங்கே ஒரு ரெஸ்கியூ டீம் வந்திருக்கு. நம்ம லார்ஸை பார்த்துட்டாங்க. அதாவது நம்ம லார்ஸுமே அந்த ஏலியனால் பாதிக்கப்பட்டவன் தான். அவனை ஏலியனான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்குள்ளேயே அவனோட நாய் அங்கேருந்து ஓடிட்டு இருக்கும். அதை பார்த்து இவனுங்க அந்த நாய் தான் அந்த ஏலியன் நினச்சிக்கிட்டு நாயை போட்டு சுட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. அதாவது இந்த ஏலியன் அதோட செல்லை வச்சு மனுஷங்களோட இணைச்சு ஒரு மனுஷன் முழு மனுஷனாகவே வாழுது. அது மனுஷனா ஏலியனானு கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியாத அளவுக்கு முழு மனுஷனாகவே மாறி அதோடைய இனத்தை வந்து பெருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது தெரிய வருது. அண்ட் அவ்வளோதான் கைஸ். அண்ட் இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கடைசி வரை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட்டினை கமெண்ட்டில் போட்டு போங்க. நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் கடைசி வரை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி. அண்ட் அடுத்து ஒரு வேறு லெவல் மூவியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.